ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எஸ்ஜேகே ரெஸ்லிங் யூனியர். ஸோ நாம் அன்றைக்கி இந்த வீடியோவில் ரெசல்மேனியாவில் ரிட்டைர்மெண்ட் ஆனால் ஒரு 7 லெஜெண்ட்ஸ் யாரெல்லாம் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது ரெசல்மேனியாஸில் ரிட்டைர்மெண்ட் மேட்சை நடத்தி அதில் ரிட்டைர்மெண்ட் ஆனால் ஒரு 7 லெஜெண்ட்ஸை பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்துருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்ல அல்ல போடுங்க. அப்போ தான் டெய்லியும் போடுற இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட் உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டாப் 7 ஜேபிஎல் தான். ஜேபிஎலோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ரெசல்மேனியா 25 ரேவ் மிஸ்டீரியோ கூட இருந்துச்சு. அந்த மேட்ச்சில் ஜேபிஎல் ரிட்டைர்மெண்ட் ஆனார் ரெசல்மேனியா 25. அடுத்ததாக டாப் 6 பட்டிஸ்டா தான். பட்டிஸ்டா 2010 WWE விட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 2014 ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் வந்த பட்டிஸ்டா கொஞ்ச நாளைக்கு WWE ஒர்க் பண்ணிட்டு 2019 ரெசல்மேனியா 35 ட்ரிபிள் ஹெச்க்கு அகேன்ஸ்டாக ஒரு மேட்ச் பண்ணார். அந்த மேட்ச் தான் பட்டிஸ்டாவோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்சை பற்றி சொல்லணும்னா நான் பார்த்ததுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிட்டைர்மெண்ட் மேட்ச்னா நான் இந்த மேட்ச் சொல்லுவேன். ஈவன் இப்போ நடந்த ஜான்சனா ஏஜி ஸ்டெல்ஸ் இந்த மேட்சை விட்டையும் பட்டிஸ்டோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ஒரு திருப்திகரமாக முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன். தரமான ஒரு மேட்சாக இருந்துச்சு. அதாவது பட்டிஸ்டாய்க்கும் ட்ரிபிள் ஹெச்சும் அந்த அத்தாரிட்டி அந்த எவல்யூஷன் டீமு அந்த கதையெல்லாம் இழுத்து போட்டு இங்கே 2 பேரும் தான் பர்ஃபெக்டாக, அதாவது ட்ரிபிள் ஹெச் தான் பர்ஃபெக்டாக நம்ம பட்டிஸ்டாவை ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி செதுக்கெல்லாம் ஒரு மேட்சாக இந்த மேட்ச் இருந்துச்சு. குறிப்பாக இந்த மேட்ச்சில் நம்ம ட்ரிபிள் ஹெச்சோட ஒரு வில்லத்தனத்தை அசுரத்தனமாக நம்ம இந்த மேட்ச்சில் பார்க்கலாம். அந்த லெவலுக்கு பார்த்தீங்கன்னா பட்டிஸ்டாவை ரொம்ப கொடூரமாக தாக்கியிருப்பார். எண்ட் ஆஃப் த டேல நம்ம ரிக் ஃப்ளாரோட இன்டர்ஃபரன்ஸ் மூலயமா ட்ரிபிள் ஹெச் நம்ம பட்டிஸ்டாவை தோக்கடிச்சு அந்த மேட்ச்சில் நம்ம ட்ரிபிள் ஹெச் ஜெயிச்சிருப்பார். இதன் மூலயமா பட்டிஸ்டா அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் தரமாக முடிச்சு விட்டுருப்பாப்புல. பர்சனலி எனக்கு இந்த ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்ததாக 5th ரிட்டைர்மெண்ட் மேட்ச் நம்ம மேட்ச் ஆஃப் மேன் ராண்டி சேவேஜ் தான். ரெசல்மேனியா 7 இவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் இருந்துச்சு. அடுத்ததாக 4th பிளேஸில் ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டின். இவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் ரெசல்மேனியா 38 இருந்துச்சு. பட் அஃபிஷியல் ரிட்டைர்மெண்ட் மேட்சாக நடந்தது எப்போனா ரெசல்மேனியா 19 தான். அதில் தான் அவர் கடைசியாக அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்சாக கருதி எண்ட் ஆன ஒரு மேட்ச்சு. அதோட அவர் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டார் ரொம்ப யங் ஏஜ்லேயே. காரணம் அவருக்கு லாட் ஆஃப் இன்ஜுரிஸ் ஏற்பட்டு இருந்துச்சு. நெக்லாம் ஏகப்பட்ட கன்கஷன் இருந்துச்சு. இதனால இதுக்கு மேலே அவர் ரெசல்ட் பண்ணால் அவருக்கு உயிருக்கே ஆபத்து அப்படிங்கிற ஒரு நிலையில தான் அவர் ரெஸ்லிங்கை விட்டு ரிட்டைர்மெண்ட் ஆனார். பட் ரொம்ப ஷாக்கிங்காக கிட்டத்தட்ட ஒரு 19 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரெசல்மேனியா 38க்காக ரிட்டர்ன் வந்தார். ரிட்டர்ன் நம்ம கெவின் ஓவன்ஸ் கூட தான் ஒரு மேட்ச் ரெசல் பண்ணார். ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அது ஒரு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்சாக இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் நம்ம கெவின் ஓவன்ஸை நம்ம ஸ்டீவ் ஆஸ்டின் தோக்கடிச்சு அவர் இந்த மேட்ச் முடிச்சு ஜெயிச்சு ஒரு பயங்கரமான செலிப்ரேஷன் கொடுத்துருப்பாரு. அவரோட அஃபிஷியல் ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சு ரெசல்மேனியா 19 தான். அதுலேயே ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டாரு. பட் இது வெறும் சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட் மேட்சுக்காக மட்டுமே அவர் ரெசல்மேனியா 38க்கு ரிட்டர்ன் வந்தார். பட் இருந்தாலும் அவர் இந்த மேட்ச் தான் கடைசியில் ஆடினதுனால இது அவரோட கடைசி மேட்சாக நம்ம எடுத்துக்கலாம். அடுத்ததாக 4th பிளேஸில் ரிக் ஃப்ளார் தான். இவரோட ரிட்டைர்மெண்ட் ரெசல்மேனியா 24 இருந்துச்சு. ரிக் ஃப்ளார் மொத்தமாக WWE ஒரு 16 டைம் வேர்ல்டு சாம்பியனாக இருக்காரு. பட் ரியாலிட்டியில் அவர் 20 தடவை கிட்ட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை அவரோட கரியரில் வின் பண்ணி வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் WWE மட்டுமே 2 தடவை ஹால் ஆஃப் ஃபேம் ஆகியிருக்காரு. 2008 ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிருக்காரு, 2012 ஹால் ஆஃப் ஃபேம் ஆகிருக்காரு. தலைவனோட ரிட்டைர்மெண்ட் ரெசல்மேனியா 24 இருந்துச்சு. பட் அவர் இப்போ வரைக்குமே நிறைய கம்பெனியில் அப்பப்போ ரெஸ்லிங் பண்ணுறது பொதுவாக வச்சுருக்காரு. இதுவும் எப்படின்னா இந்த மேட்ச் ஒரு ஐகானிக் மேட்சாக இதுவரையும் நாள் வரைக்குமே WWE காணப்படுது. இந்த மேட்ச்சில் நம்ம ஷான் மைக்கேல்ஸ் வின் பண்ணியிருப்பார். அதுவும் வின் பண்ணுற அந்த கிளைமேக்ஸ்லாம் அப்சல்யூட் சினிமா தான், கிட்டத்தட்ட வேறு மாதிரி இருக்கும். அதாவது ஒரு சூப்பர் கிக் அடிப்பார்லாம். அவரோட ஃபினிஷர் அதாவது சின்சன் மியூசிக் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அதை போடுறப்ப ஐ லவ் யூ ரிக் ஃப்ளார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லி அழகாக முடிச்சு அவரை தோக்கடிச்சு அப்படியே கிஸ் பண்ணி அடுத்த கட்டி பிடிச்சி அது ஒரு அருமையான ஒரு எமோஷனல் மூமெண்ட்டாக அமைஞ்சிருக்கும். பர்சனலி இதுவுமே எனக்கு ஒரு பிடிச்ச ஒரு ரிட்டைர்மெண்ட் மேட்சாக நான் கருத்துவேன். அடுத்ததாக ரிக் ஃப்ளரையே ரிட்டைர்மெண்ட் பண்ணி அனுப்புனா ஷான் மைக்கேல்ஸோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் தான்.
ஸோ ஷான் மைக்கிள்ஸோட ரிட்டர்ன்மெண்ட் மேட்ச் வந்து 2020 அதாவது ரெசல்மேனியா 26ல் வந்து இருந்துச்சு. ஸோ ஷான் மைக்கிள்ஸ் விசஸ் அண்டர்டேக்கருக்கான மேட்ச் வந்து இதுக்கு முந்தின வருஷம் ரெசல்மேனியா 25ல் வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அப்படிங்கிற லெவலுக்கு ஒரு தரமான மேட்ச் வந்து நடந்திருக்கும். ஸோ நேராக அதுக்கான மேட்சை வந்து நேராக அதுக்கு அடுத்த வருஷம் நடக்கிற ரெசல்மேனியா 26ல் வந்து இதுக்கான மேட்ச் வந்து நடந்திருக்கும். ஸோ இந்த தடவை வந்து ஸோ நம்ம அண்டர்டேக்கர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஸோ அண்டர்டேக்கர் நம்ம இந்த மேட்ச்சில் யார் தோக்குறாங்களோ ஸோ அவங்க வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிடணும் அப்படிங்கிற ஒரு லெவலில் தான் நடந்திருக்கும். ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம ஷான் மைக்கிள்ஸ் வந்து தோற்றுருப்பார். ஸோ தோற்று அவர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிருப்பார். ஸோ அதுக்கு காரணமே அவருக்கு ஒரு சில இன்ஜுரிஸ் ஏற்பட்டனால தான் ஸோ அவர் இதுக்கு மேலே ரிசல்வ் பண்ண முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார். ஸோ அஃப்கோர்ஸ் அவர் வந்து ரெசல்மேனியா 26ல் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆனார். அடுத்ததாக டாப் 1ல் வந்து லெஜெண்டரி அண்டர்டேக்கரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் தான். ஸோ இதை மோஸ்ட்டாக யாரும் மறந்துடுக்க மாட்டோம். ஸோ 2020 ரெசல்மேனியா 36ல் வந்து அந்த டைமில் கோவிட் பேண்டமிக் டைமு. ஸோ ஆடியன்ஸ் யாரும் கிடையாது. ஸோ இதனால வந்து அது ஒரு சினிமாட்டிக் மேட்சாக போனியாட் மேட்ச் ஒன்று நடந்திருக்கும். ஒரு சினிமாட்டிக் லெவலில் தான் இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இந்த மேட்ச் வந்து பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம், பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். அதாவது ஒன் ஆஃப் த பெரிய லெஜெண்ட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அண்டர்டேக்கர். பட் அவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச்சில் ஸோ பிடிச்சிருக்கு. ஸோ இவரோட ரிட்டைர்மெண்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லி ஹாப்பியாக இருக்கிற லெவலுக்கு நிறைய ஃபேன்ஸ் வந்து இல்லை. பட் இது வந்து ஒரு நல்ல மேட்ச் தான். பட் இருந்தாலும் ஸோ லைவ் ஆடியன்ஸ் வந்து ஸோ இவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டோட ரிட்டைர்மெண்ட் டூரை வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இருந்தாலும் இந்த மேட்ச் வந்து ஓகே அப்படிங்கிற லெவலுக்கு இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ இந்த ரெசல்மேனியா 36ல் அண்டர்டேக்கரோட கடைசி மேட்ச் ஏஜி ஸ்டைல்ஸ் கூட இந்த ஒரு போனியாட் மேட்ச்சில் வந்து இருந்துச்சு. ஸோ இதில் அண்டர்டேக்கர் வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இதுதான் அவரோட கடைசி WWE ரிட்டைர்மெண்ட் மேட்ச்.